ஒரு பழைய வீட்டில் கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் மனைவி கணவனிடம் கேட்கிறாள். இங்க பாருங்க, நம்ம மகன் பள்ளியில் இருந்து 2 தடவைக்கு மேல பீஸ் கட்ட சொல்லி போன் வந்துட்டு, நான் நாளைக்கு கண்டிப்பா கட்டுகிறேன் வேற சொல்லிவிட்டேன். வீட்ல மளிகை சாமான் வேற இல்லாம இருக்கு. என்ன சொல்ற, நாளைக்கே ஸ்கூல் பீஸ் கட்டுறேன்னு சொல்லிட்டியா? என்னிடம் கொஞ்சம் கூட பணம் இல்லை. எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. எனக்கு நாளைக்கு நான் ஸ்கூல் பீஸ் கட்டி ஆகணும். சரி, கொஞ்சம் பொறு. பக்கத்து ஏரியால என் நண்பன் இருக்கான், அவனிடம் சென்று கேட்டு பார்க்கிறேன். அட கடவுளே, நான் வேற ஏற்கனவே அவன் கிட்ட ஒரு 3000 வாங்கினேன், இன்னும் கொடுக்கல. இப்ப வேற என்ன சொல்ல போறான்னு தெரியல. இவனோ சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது பின்னால் இருந்து வந்த ஒரு மோட்டார் வாகனம் வேகமாக வந்து மோதுகிறது. உங்க காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு இருக்கு, அறுவை சிகிச்சை செய்ய 1 லட்ச ரூபாய் ஆகும். நீங்கள் உடனடியாக பணத்தை கட்டினால் அறுவை சிகிச்சை செய்துவிடலாம். என் நிலைமையை பார்த்தீர்களா? நாம் கவலையோ அவசரமோ இருந்தாலும் சாலையில் நடந்து செல்லும் பொழுதோ வாகனத்தில் செல்லும் பொழுதோ நாம் மிகவும் கவனமாக செல்ல வேண்டும். ஒரு நொடி யாரேனும் தவறு செய்தாலும் அதன் விளைவுகளால் ஏற்படும் பாதிப்புகள் மிகவும் கொடுமை. வலிகள் நிறைந்தது. வாகனத்தில் செல்வோர்கள் அதிவேகத்தை குறைத்து செல்வது நல்லது. இதோ என் மனைவி வீட்டில் என் மகனுக்கு பள்ளி கட்டணம் கட்டுவதற்கு பணம் வாங்கி கொண்டு வருவார் என்று காத்திருப்பாள். ஆனால் என் நிலைமை பார்த்தீர்களா? இதேபோல் தங்கள் வீட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் நமக்காக காத்திருப்பார்கள். அதனை கவனத்தில் வைத்து சாலை விதிகளை பின்பற்றுவோம், பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல சாலை விதிகளை பின்பற்றுவேன் என்று கமெண்ட் செய்க.